அனைவருக்கும் வணக்கம். பெரியாரிய கூட்ட அமைப்புகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த முற்றுகை போராட்டத்துல பெரியாரிய கூட்டமைப்புகள் வெற்றி அடைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து காணொலியை முழுமையா பாருங்க, உங்களுக்கே புரிய வரும். அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டை தான் முற்றுகையிடுவதாக இவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற கடையை முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவுல போராட்டத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. வீட்டு பக்கம் வரல, 2 கிலோமீட்டர் தூரத்திலே நின்றுக்கிட்டாங்க. வந்திருந்தா என்ன ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். வந்திருந்தாலும் எதுவும் ஆயிருக்காது, அசம்பாவிதம் எதுவும் நடக்காத விதத்தில் காவல்துறை கிட்ட சொல்லி வச்சு, ஏன்னா ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு, காவல்துறை பெரிய அளவுல வந்துட்டாங்க. இவர்கள் கூட்டத்தை விட காவல்துறையினர் கூட்டம் தான் அதிகமாக இருந்தது. 40 அமைப்புனா கிட்டத்தட்ட 4000 பேர் வருவாங்கன்னு பார்த்தேன். எத்தனை பேர் திரும்ப வந்திருந்தாங்க? ஒரு 100 பேர் இருக்குங்க. அந்த 100 பேர்த்துல ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் தனித்தனியா பார்க்கும்போது நமக்கு என்ன திரும்ப தோணுச்சு? ஒரு தாத்தாலாம் இருந்தாருங்க, பார்க்கவே பாவமா இருந்தது. எப்பா காசை கொடுத்தீங்கன்னா கட்டிங்க போட்டு போயிட்டே இருப்பேன், வீட்டுக்கு மத்தியான சோத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பரிதாபமா நிக்கிறாரு இப்படி பதாகையை பிடிச்சிக்கிட்டு. அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் காசை கொடுத்து கூட்டிட்டு வந்து வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் என்கிற அந்த கடையை முற்றுகையிட்டு அந்த போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த கடையை முற்றுகையிடுறதுல எந்த தப்பும் இல்லைங்க. உள்ள துணிகளை அந்த கடையில ட்ரெஸ் தான் வைப்பாங்க. ட்ரெண்ட்ஸ்ல வந்து ட்ரெஸ் தான் வைப்பாங்க. ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல இந்த டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, போனு இந்த மாதிரி வைப்பாங்க. ட்ரெண்ட்ஸ்ல வந்து ட்ரெஸ் வைப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேட் அதிகமா விற்கிறாங்க. நிச்சயமா இதுக்கு ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு நானும் நினைச்சிருக்கேன், பல நேரங்கள்ல சிந்திச்சது உண்டு. உண்மையாவே பெரியாரிய கூட்டமைப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் என்கிற கடையை முற்றுகையிட்டு இப்படி ஒரு போராட்டத்தை நடத்திட்டு போயிருக்கீங்க. இந்த போராட்டத்துக்கான வெற்றி, அந்த கடையில துணி விலை அதிகமா விற்கிறாங்க, நிச்சயமா குறைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கூப்பன் கொடுக்குறாங்க, 500 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறாங்க, அந்த கடையில டிஸ்கவுண்ட் இருக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா போய் பார்த்தா தான் தெரியுது எம்ஆர்பி அதிகமா இருக்கு. எம்ஆர்பி அதிகமா வச்சுட்டு டிஸ்கவுண்ட்ங்கிற பேர்ல 500 ரூபாய் கம்மி பண்றாங்க. இது எந்த விதத்திலையும் ஏற்புடையதல்ல. அப்ப நிச்சயமா இந்த ஒரு போராட்டமானதுக்கு நிச்சயமா பண்ணுறது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. பெரியாரிய கூட்டமைப்புகளுக்கு உண்மையாவே நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு தீபாவளி பொங்கல்னா ட்ரெஸ் எடுக்க போனா பத்த மாட்டேங்குதுங்க காசு. 5000 10,000 அசால்ட்டா ஆயிடுது. ரொம்ப சிரமமா இருக்கு. அதனாலதான் இந்த போராட்டத்துக்கு நம்ம ஆதரவையும் கொடுக்குறோம், வரவேற்கிறோம். இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு நடுத்தருவில் நின்றுட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெரியாரிய கூட்டமைப்புகள் கொஞ்சம் அராஜகத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. உருவ பொம்மையை எரிச்சு நடு ரோட்ல போடுறாங்க. வாகனங்கள் பக்கத்திலே நிக்குது. தெரியாம தீ பிடிச்சு ஏதாவது ஒரு பொதுமக்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எவன் பொறுப்பேற்றுக்கிறது? உங்களுக்கு ஆளுங்கட்சியில இருந்து எலும்பு துண்டு வருது, உங்க குடும்பம் உங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கும். ரோட்ல போறவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? ஏன்னா அயோக்கிய பயல்களா, இந்த பொறுக்கி பயல்களா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. நம்ம என்னைக்குமே அந்த மாதிரி கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம கண்ணியத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் தொடர்ச்சியா இருந்து வரோம். அது நம்ம காணொலியை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரிலாம் அராஜகம் பண்ணக்கூடாதுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. உருவபொம்மையை எரிக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க ஓரமா போட்டு தான் எரிக்கணும். ஒரு எதிர்ப்பை காட்டணும்னு விரும்புறீங்க, உங்க விருப்பத்துல தப்பு இல்லை. பொதுமக்களுக்கு இடையூறு பண்ண கூடாது. ரோட்டை வந்து வாகனத்தை மறிக்கவே கூடாது. கண்டன ஆர்ப்பாட்டம்னா என்ன? கருத்தியல் ரீதியா பேசணும். கருத்து இருக்குல்ல, பெரியார் கத்து கொடுத்துட்டு போன சமூக நீதி பெரியார் எல்லாம் பேசியிருக்க முடியாது. பேசுங்க. வன்முறையில் இறங்குறீங்க. பெரியார் பிள்ளைகள் நீங்களே வன்முறைனா பிரபாகரன் பிள்ளைகள் எங்களுக்கு வன்முறை, அதாவது தெரியும்ல, பெரியார் அண்ணா பிள்ளைகளுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும். பிரபாகரன் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும். எதுக்கு வன்முறைலாம்? காலையில என்னன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டுல அங்க நூற்றுக்கணக்கான நபர்கள் ஒண்ணு சேர்ந்து இட்லி, பொங்கல், வடை இதெல்லாம் சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மதியானத்துக்கு உப்பு கறி, சிக்கன் உப்பு கறி, பிரியாணி, சிக்கன் வறுவலி எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. வருவீங்க அப்படிங்கன்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமே ரிலையன்ஸ் கடையை போய் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட்டு அப்படியே காவல்துறை உங்களை கைது செஞ்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன சப்பையா முடிஞ்சு போச்சு? நாங்க எவ்வளவோ எதிர்பார்த்தோமே, ஒண்ணுமே நடக்கலைங்கிறது எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும் கூட இந்த ரிலையன்ஸ் கடையை முற்றுகையிட்டது ரொம்ப பெருமையா இருக்கு மக்களே. அதுல நம்ம கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்கள், அவரு வாகனத்து மேல ஏறி நின்று கண்டனம் தெரிவிக்கும் போது அவர் கையெல்லாம் நடுக்குது. மேடையில எல்லாரும் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரு என்னமோ இப்படி கையை நீட்டிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காரு? இல்ல ஏதாவது மன ரீதியா அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? கை கால் என்னமோ இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு போங்கிறாரு, அங்கிட்டு போங்கிறாரு. என்ன ஒரு கூட்டத்தை லீட் பண்ண முடியல உங்களால?
நீங்களாம் என்ன ஒரு தத்துவம் இல்லாத தலைவர்கள் மாதிரி இப்படி ஒரு தரங்கெட்டு போயிட்டீங்களேங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயா. ஒரு கூட்டத்தை லீட் பண்ணி அமைதியான முறையில கண்டனம் தெரிவிச்சுட்டு ஒரு கருத்தை பேசணும். நம்ம வந்து ஒரு கருத்து வந்து எப்படி பேசணும் அப்படின்னா, நான் சொல்றேன் பாருங்களேன். கூட்டம் எவ்வளவு பெருசு வேணாலும் வரட்டும், கூட்டம் எண்ணிக்கை முக்கியம் இல்ல, சிறந்த எண்ணம் தான் முக்கியம்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாரு. ஐயா பழனி பாபா கூட இதுதான் சொல்லுவாரு. திண்டுக்கல்ல ஏதோ முஸ்லீம்கள் கூடி கூட்டம் போட்டாங்களா, 3,00,000 பேர் கூட்டினாங்களாம். அந்த கூட்டத்துல போயிட்டு வந்த ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறேன், கூட்டத்துக்கு முன்னாடி என்னடா சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பெரிய கூட்டம், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அந்த கூட்டத்துல இருக்கிற பையன் சொன்னதாக பழனி பாபா சொல்றாரு. இதுதான் நம்ம செய்யற தப்பே. அவன் மண்டையில ஒரு 4 விஷயத்தை ஏத்த பாருங்க. அவன் கேட்கறான், கேட்காட்டி நாசமா போறான், அடுத்த பிரச்சனை. பெரியார் இதை சொல்லியிருக்கிறாரு. 4 விஷயத்த கருத்தியெல்லாம் ஏத்துங்க. இந்த மாதிரி பள்ளச்சியும் பறச்சியும் ரவிக்கும் அறிஞ்சதுனாலதான் துணி விலை ஏறி போச்சுன்னு பெரியார் சொல்லியிருக்கிறாரு. மண்டையில போடு. கேட்கறான், கேட்காட்டி நாசமா போறான். தமிழை ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ் படிக்கிறவன் முட்டாள், உன் வீட்டு பொண்டாட்டி உன் வேலைக்காரிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசுன்னு பெரியார் சொல்லியிருக்கிறாரு. மண்டையில போடு. கேட்கறான், கேட்காட்டி நாசமா போறான். அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு பெரியார். உடல் எச்சை ஏற்பட்டால் அதுக்குதான் ஆதாரம் கிட்ட வந்திருக்கீங்க. அது விடுதலை பத்திரிகையில வந்திருக்குது, நிறைய பேர் ஆதாரத்தை எடுத்து போடுறாங்க. நீங்க வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டீங்க, அதையும் பேசுங்க. இப்ப பெரியார் பேச்சை எல்லாம் ஏன் அரசுடைமை ஆக்காமல் வச்சிருக்கிறீங்க, பெரியார் எழுத்துக்களை எல்லாம் ஏன் அரசுடைமை ஆக்காமல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பா பெரியார் பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் அரசுடைமை ஆக்கிட்டோம்னா நீ ஏன் பெரியாரை மதிக்க மாட்டப்பா, அந்த அளவுக்கு கேவலமா பெரியார் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அந்த கீழே இருக்கிற மக்கள் மண்டையில போடுங்க. கேட்கறான், கேட்காட்டி நாசமா போறான். 4 விஷயத்த அவன் மண்டையில ஏத்த பாருங்க அப்படின்னு நான் சொல்லல. ஐயா பழனி பாபா சொல்றாரு, அண்ணன் சீமானா தான் சொல்றாரு. அமைதியான முறையில கண்டனம் என்றால் ஏன் கண்டனம், எதுக்கு கண்டனம்? இந்த விஷயத்த சீமான் தவறா பேசியிருக்காரு, இதுக்கு சீமான்ட்ட ஆதாரம் இருக்கா? இந்த விஷயத்த மட்டும்தான் சீமான் பேசியிருக்கிறாரா? இன்னும் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழை ஒரு காட்டு மிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னார், சனியன் என்று சொன்னார், இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு. சரி அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இப்ப வேண்டியது இல்லை எங்களுக்கு. இந்த உடலெச்சை ஏற்பட்டால் அதுக்கு மட்டும் ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து தெளிவா பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற கூட்டம் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சுக்கும். அப்ப பேசவே கூடாது. என்ன பண்ணணும், அராஜகம் பண்ணணும், பொறுக்கித்தனம் பண்ணணும். ரோட்ல போட்டு ஏதாவது பொம்மையை கொளுத்தி விட்டுட்டு ஏதாவது இப்படி கசமசா பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தோம்னா கீழே இருக்கிறவனையும் முட்டாளா வச்சுக்கலாம், நம்மளும் கொஞ்சம் தேத்திக்கலாம், சீமான் பேரை வச்சு கொஞ்சம் தேத்திக்கலாம் அப்படிங்கிறதான் இவர்களுடைய எண்ணமே ஒழிய அத்தனை பேரும் பொறுக்கிகள். எப்படி பொறுக்கிகள், அவ்வளவுதான். இவங்களுக்கு வந்து இதுக்கு மேல சொல்ல முடியாது. இவங்கள ரீசெண்டா சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக வந்து நின்றுருக்கானா, பரந்தூருக்கு வந்து நின்றுருக்கானா, டங்ஷனுக்கு வந்து நின்றுருக்கானா, கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பிரச்சனையில ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு எவனாவது வந்து நின்றுருக்கானா? வரவே மாட்டாங்க. இந்த ஆளுங்கட்சி திமுகவை எதிர்த்து எவனாவது ஒருத்தன் இந்த பேனா செல்ல வைக்கிற விஷயத்துல இருக்கட்டும், எதுல வேணா இருக்கட்டும், திமுக ஆட்சிக்கு வந்து எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கா, எதுவுமே தப்பு நடக்கலையா, எதையாவது ஒண்ணு எதிர்த்து இவங்க கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இவர்களை நம்ம மதிக்கலாம். கொஞ்சம் மதிப்பு கொடுத்து மரியாதையாக மதிப்பிற்குரிய கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்களே, மதிப்பிற்குரிய திருமுருகன் காந்தி அவர்களே அப்படின்னு பேசலாம். எதுக்குமே பேச மாட்டேன். சீமானந்தன் பேரை சொன்னா மட்டும் எட்டி எட்டி பார்த்துட்டு அப்பப்போ வந்துட்டு நாய் மாதிரி குலைச்சிட்டு போனா எப்படி மரியாதை கொடுக்க முடியும், எப்படி மரியாதை வரும்? அதை மாதிரி நீங்க சொல்லணும். பல பிரச்சனைக்காக வந்து நின்றுருக்காரு திருமுருகன் காந்தி, அந்த பிரச்சனைக்காக வந்து நின்னாரு. திருமுருகன் காந்தி ஒரு பெரிய போராளி, இந்த பிரச்சனைக்காக வந்து நின்னாரு. பல வருஷமா கோமால கடந்துட்டு சீமானந்தனை பற்றி பேசும்போது மட்டும் வந்துட்டு போறீங்கன்னா எங்களுக்கு எப்படி உங்க மீது மதிப்பு வரும்? பெருமதிப்பிற்குரிய கோவை கு ராமகிருஷ்ணன் அப்படின்னு நாங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, பெருமதிப்பிற்குரிய திருமுருகன் காந்தி அவர்களே, போராளி அவர்களே அப்படின்னு நாங்க சொல்லணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல பெரியாரிஸ்ட் நல்ல போராளியா நீங்க இருந்தீங்கன்னா இந்த டங்ஸ்டனை எதிர்த்து, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துங்க பார்க்கலாம். துணிவு, திராணி, முதுகெலும்பு ஏதாவது இருந்ததுன்னா சவால் கேட்பீங்களா? இதெல்லாம் காதுல கேட்காதே, இதெல்லாம் கேட்காது. சீமான் ஏன் பெரியாரை விட்டு அதை சொன்னார், உடலெச்சை ஏற்பட்டால் அது தவறான கருத்துங்க, அவர்கிட்ட ஆதரவு இருந்தா கொடுக்க சொல்லுங்க. சரிப்பா, என்னடா இருக்கு ஒரு தமிழ்லன்னு கேட்டாரே பெரியார், அதுக்கே நீங்க ஆதாரம் கேட்கல? காணொலியே இருக்கு, வீடியோ, அவர் பேசின பேச்சு ரெக்கார்டே இருக்கு, அதுக்கெல்லாம் ஆதாரமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. செந்தமிழ் நாடுன்னும் போது நில வெங்காயம் வந்தது காதுக்குள்ள, புண்ணிய நாடு வெங்காய நாடுன்னாரு, அதெல்லாம் அவங்க காதுல கேட்காத? இல்ல கேக்குறேன், எங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது தமிழ்நாடு, தமிழர்களுக்கான பூமி, இது தமிழ் தேசிய அரசியல் தான் இனிமே மலருங்க. ஒண்ணுக்காக அதை ஏமாற்று அரசியலை வச்சுட்டு மக்களை இனிமேலே ஏமாற்றி கொண்டு இருக்க முடியாது.
இன்னைக்கு எல்லாரும் விழிப்புணர்வு அடைஞ்சுக்கிட்டாங்க. சீமான் வீட்டு பக்கம் போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? இதுவே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யாரை வேணாலும் அடிச்சு போடலாம், நீங்க திராவிட அமைப்பு பிற மொழியாளர்கள்லாம் சேர்ந்து தமிழர்கள் அடக்கி ஒடுக்க போடலாம். இன்னைக்கு முடியாது, இன்னைக்கு முடியாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு செயல்படுங்க. உங்க இந்த பருப்பு இந்த பூச்சாண்டி உங்க கருத்தில் எதுவுங்க வேலைக்காகாது. நாங்க வைக்கிறதா கருத்து, நாங்க தான் தலைப்பு. எங்கள்கிட்ட எந்த வித மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இல்லைனாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அண்ணன் சீமான் தான் செய்தி. அண்ணன் சீமான புகைப்படத்தை வச்சு வீடியோ போட்டாதான் கொஞ்சம் வியூஸ் போவோம். இன்னைக்கு புறக்கணிக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவனாக அண்ணன் சீமான் வளர்ந்துட்டார். உங்களாலலாம் ஒன்றும் மட்டுமாமே. நன்றி, வணக்கம்.